வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி சென்னையில பார்த்த வீட்ல அவங்க அம்மா, பையன், வித்யா, ரோஹிணி 4 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. கிரிஷ் அங்கேயும் இங்கேயும் குதிச்சு பார்த்துட்டு, "அம்மா வீடு ரொம்ப நல்லா இருக்கு" அப்படிங்கிறாரு. "பரவாயில்லடி வீட்ட ரொம்ப நல்லா செட் பண்ணிட்ட" அப்படின்னு வித்யாவும் பாராட்டுறாங்க. ரோஹிணியோட அம்மா, "இந்த ஏரியா நல்லா காமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா இந்த ஏரியா எப்பவுமே நல்லா அமைதியா இருக்கும். டிராஃபிக் நாய்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது" அப்படின்னு வித்யா சொல்ல, "தண்ணி வசதி தான் எப்படின்னு தெரியலன்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. அதுவரையில ஏதோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ரோஹிணி, "இங்க எல்லாம் நல்ல தண்ணி தான். குடிக்கிறதுக்கு மட்டும் கேன் தண்ணி வாங்கிக்கோ. பக்கத்துல இருக்க கடையில 2 நாளைக்கு ஒரு தடவ கேன் போட சொல்லியிருக்கேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரிங்கிறாங்க அவங்க அம்மா. "அம்மா, இங்க பக்கத்துல பீச் இருக்கான்னு கிரிஷ் கேட்க, "இங்க பக்கத்துல இல்லடா. கொஞ்சம் தூரத்துல இருக்கு. நான் உன்னை வீக்கெண்ட்ல கூட்டிட்டு போறேன் சரியா?" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஜாலி ஜாலிங்கிறாரு கிரிஷ். அவங்க அம்மாவும் பெருசா நல்ல மனநிலையில இல்லாத மாதிரி இருக்காங்க. "ஏய் பால் பொங்கிடுச்சுடின்னு" வித்யா சொல்ல, "ஹை பொங்கல் பொங்கல்னு குதிச்சுக்கிட்டே ஓடுறாரு கிரிஷ். அவங்க அம்மா அந்த பால் பாத்திரத்த எடுத்துட்டு வர, அத சாமி கிட்ட வச்சுட்டு டம்ளர்ல இருக்கத எடுத்து மேல வைக்கிறாங்க. ரோஹிணியே தீபம் ஏத்தி கற்பூர ஆரத்தி காட்டி எல்லாருக்கும் தொட்டு கும்பிடுறாங்க. கிரில் கேட்டுக்கிட்ட வந்து நின்னு வெளிய அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்டு இருக்காங்க. "அம்மா நான் வெளிய போய் விளையாடட்டுமான்னு" கிரிஷ் கேட்க, "இதோ பாரு அந்த கேட்ட தாண்டி எங்கேயும் போய் கூடாது சரியா?" அப்படின்றாங்க. கிரிஷோட பாட்டி 2 டம்ளர்ல பால் எடுத்துட்டு வந்து, "இந்தா வித்யான்னு" ஒண்ணு அவங்களுக்கும் மகளுக்கும் குடுக்குறாங்க. "அம்மா உனக்கு வீடு பிடிச்சிருக்குல்லன்னு" ரோஹிணி கேட்க, "ம் பிடிச்சிருக்கு. ஆனா கிருஷ்ண நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்குங்கிறாங்க." "ஏன் அவன் ஜாலியா விளையாடிக்கிட்டு தானே இருக்கான்" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, "அது இல்லடி. சின்ன பையன் நம்ம ஊர்ல எங்கனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துருவான். ஆனா இங்க இவ்ளோ பெரிய ஊர்ல அவன் எங்க போவாங்கிறாங்க அவங்க அம்மா. அவனே அத பத்தியெல்லாம் ஃபீல் பண்ணல. அவன் ஜாலியா தானே இருக்கான்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "அவன் உன் கூட இருக்க சந்தோஷத்துல இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனுக்கு தனியா இருக்க மாதிரி இருக்குங்கிறாங்க" அவங்க அம்மா. "பாவம்டி, அவனுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட யாரும் இருக்க மாட்டாங்க" அப்படின்னு வித்யா சொல்ல, "ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க தானே போறாங்க. இங்க வெளிய எங்கேயாவது போனா யார் கண்லயாச்சும் பட்டுருவோம். புது இடம், வேற யாரையும் நம்பவும் முடியாது" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "வாரத்துல 1 தடவ 2 தடவ தான் நீ வரேன்னு சொல்ற. அந்த புள்ள எப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான்னு" அவங்க அம்மா கேட்க, "வேற வழியெல்லாம் இல்ல. அவன் மட்டும் இல்ல, நீயும் எங்கேயும் வெளியெல்லாம் போய்க்கிட்டு இருக்காத. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் பேச்சு வச்சுக்காதன்னு" ரோஹிணி மிரட்டலா சொல்றாங்க. "ஏன்டி யார்கிட்டயுமே பேசாம எப்படி இவங்க வீட்லயே இருப்பாங்க" அப்படின்னு வித்யா கேட்க, "இவங்க ஏதாவது பேச போயி அவங்க கிட்ட ஏதாவது உளறி வைக்கிறதுக்காகவா? ஹவுஸ் ஓனர் கிட்ட நம்ம வேற மாதிரி கதை சொல்லி வச்சிருக்கோம். அந்த ஆளுக்கு ஏதாவது டவுட் வந்தா வீட்டை காலி பண்ண சொல்லிடுவான். அதனால தான் சொல்றேன், அம்மா நீ யார்கிட்டயும் பேசாத. முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே டோரை லாக் பண்ணியே வை சரியா?" அப்படின்னு சிடுசிடுன்னு சொல்ற ரோகிணி போய் உட்காந்துக்கிறாங்க. "காய்கறி, பால் இதெல்லாம் வாங்க கடைக்கு போகணும் இல்லன்னு" கிறிஷோட பாட்டி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வீக்கெண்ட் வரும்போது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன். பக்கத்துல இருக்க கடையில சொல்லியிருக்கேன், அவங்க தினமும் பால் போட்டுருவாங்க சரியா? அதை மீறி உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உனக்காக வாங்கிட்டு வருவேன்" அப்படின்னு பயங்கர அதிகார குரல்ல சொல்றாங்க ரோஹிணி. அவங்க அம்மா திகைச்சு போய் நிக்கிறாங்க. வித்யாவும் அப்படிதான். இப்ப அவங்களுக்கே கொஞ்சம் கோவம் வந்துருது. "இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கான்னு" கேக்குறாங்க. "உன்னை பாக்குறதுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாருமே இங்க வரக்கூடாது. இந்த வீட்டு அட்ரஸ யார்கிட்டயும் குடுத்துறாதன்னு" ரோகிணி சொல்ல, "உங்க சித்திகிட்ட எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு" கோவமா அவங்க கேக்குறாங்க. "அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத. அப்புறம் கிறிஷோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்க வரக்கூடாது. யாரையும் கூட்டிட்டு வராதன்னு அவங்கிட்டயும் சொல்லிடு" அப்படின்னு ரோகிணி சொல்ல, தட்டோட அவங்க அம்மா திரும்புறாங்க. "நான் இன்னும் முடிக்கல" அப்படின்னு ரோகிணி சொல்ல, கையில இருக்க தட்ட லொட்டுன்னு டீப்பாய் மேல போடுறாங்க. "கிறிஷ் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கேட்ட லாக் பண்ணிரு. வெளியில லைட்ட ஆன்ல வைக்காத, ஆஃப் பண்ணியே தான் இருக்கணும். சத்தமா டிவி வால்யூம் வைக்கவே கூடாது. 7, 8 மணிக்கெல்லாம் கிறிஷ தூங்க வச்சுட்டு உள்ளர இருக்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிரு. இந்த வீட்ல ஆள் இருக்கிறது வெளிய இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது" அப்படின்னு கண்டிஷன் மேல கண்டிஷனா சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. "நல்லா இருக்குடி. இது எல்லாத்தையும் போர்டுல எழுதி மாட்டி வெளிய வச்சிரு. இது என்ன வீடா வேற என்னது? இதுக்கு நீங்க என்னைய ஜெயில்லயே போட்டிருக்கலாம்." ஏகப்பட்ட கண்டிஷன் அவங்க அம்மா கோவமா சொல்ல, "அம்மா புரிஞ்சுக்கோமா. நான் காரணம் இல்லாமல்லாம் சொல்லல. இந்த வீடு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சாவே போதும். உடனே இங்க வந்து நின்றுவாங்க" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "அப்புறம் இவ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுங்கிறாங்க வித்யா." "சும்மா இருடிங்கிற ரோகிணி. அம்மா நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா செய். பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அடிக்கடி உனக்கு செக்கப்க்கும் போயிரலாம் புரியுதா?" அப்படின்னு ரோகிணி கேட்க, அவங்க அம்மா எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்காங்க. வேகமா உள்ளர ஓடி வர்ற கிரிஷ், "அம்மா அம்மா அம்மா, வெளிய பிளேன் வருது வந்து பாரு" அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்துட்டு போக ரோகிணி வெளிய போறாங்க. அவங்க அம்மா எந்திரிச்சு உள்ளர போக, "அம்மா அம்மா, அவ இவ்ளோ கண்டிஷன் போடுறாளேன்னு கஷ்டமா இருக்காம்மா" அப்படின்னு வித்யா கேட்க, "இல்லம்மா அவ அந்த அளவுக்கு பயத்துல இருக்கா. அது எனக்கு நல்லாவே புரியுது. சின்ன வயசுலயே அவளுக்கு
ஒரு தப்பான வாழ்க்கைய தேடி குடுத்துட்டேன். அவ விருப்பத்தையும் நான் கேட்கல. என் கடமைய செஞ்சா போதும்னு நானே அவ வாழ்க்கைய இருட்டாக்கிட்டேன். அந்த பாவமோ என்னமோ சொந்த உயிர வுட்டுட்டு இங்க வந்து அனாதை மாரி இருக்க வேண்டியதாயிடுச்சு. நான் அவளுக்கு அமைச்சு குடுத்த வாழ்க்கை தான் நிலைக்கல. அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கணும்னு பயப்படுறா. அவள விட எனக்கு பயம் அதிகமா இருக்கு. அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவ மாட்டிக்க கூடாதுன்னு தான் தினம் தினம் பயப்படுறா. ஆனா அந்த வீட்ல அவ ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. மனோஜ் அவள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்படின்னு வித்யா சொல்ல, அவ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் வித்யா. ஆனா அவள பத்தி தெரிஞ்சா அவ வீட்ல இருக்கவங்க அவள ஏத்துக்குவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படிங்கிற கிறிஷோட பாட்டி உள்ளர போயிடுறாங்க. முத்து ஒரு கஸ்டமர கொண்டு வந்து டிராப் பண்றாரு. எவ்வளவு ஆச்சுப்பான்னு கேட்க 2600 சில்றங்க சார்ன்னு முத்து சொல்றாரு. அவரு பணத்த குடுக்க ரூ. 2670 போக மீதி ரூ. 30 முத்து குடுக்க ரூ. 30 தானே பரவால்ல வச்சுக்கோங்கறாரு அவரு. இல்ல சார் எக்ஸ்ட்ராலாம் நம்மளுக்கு ஒண்ணும் வேண்டாங்க சார். உழைச்ச காசு மட்டும் போதும். மேல யார்கிட்டயும் வாங்கி நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க சார். ப்ளீஸ் சார்ன்னு முத்து ரிட்டர்ன் பண்றாரு அந்த ரூ. 30. சரிப்பான்னு அவரு அத வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. கிறிஷோட பாட்டி ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சவாரி வந்திருக்கிறோம். பக்கத்துல தான் அவங்க வீடு. போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிற முத்து கார் எடுக்கிறாரு. அவரு இறங்கி வேகமா கிறிஷோட வீட்டுக்கு வர கேட்ல பூட்டு தொங்குது. என்ன வீடு பூட்டி இருக்குது இன்னைக்கு சனிக்கிழமையாச்சு ஸ்கூல் கூட இருக்காதே எங்க போயிருப்பாங்க அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு நிக்க தம்பி எப்படிப்பா இருக்கீங்கன்னு ஒரு அம்மா கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்க்கான்னு முத்து சொல்ல லக்ஷ்மி அக்காவும் கிறிஷும் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போலன்னு அந்த லேடி கேக்குறாங்க. இல்லையேக்கா நானும் அவங்கள பார்க்க தான் வந்தேன். ஆனா பூட்டு போட்டிருக்குன்னு முத்து சொல்ல தெரியலையேப்பா. 2 நாளா வீடு பூட்டியே தான் இருக்கு. நீங்க தானே அடிக்கடி இவங்கள பார்க்க வருவீங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நாங்க நினைச்சோம் அப்படிங்கிறாங்க அந்த லேடி. இல்லக்கா நாங்களும் கொஞ்ச நாளா பார்க்கல. எங்க போயிருப்பாங்கன்னு முத்து கேட்க தெரியலப்பா. அந்த அக்காவுக்கு வேற அடிக்கடி உடம்பு முடியாம போகுது. போன வாரம் கூட எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னே தெரியலப்பா. அவங்க வந்தாங்கன்னா நீங்க வந்தீங்கன்னு சொல்றேன்பாங்கறாங்க அந்த அம்மா. வரேன்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப என்ன 2 நாளா இல்லையா? உடம்பு வேற சரியில்லைங்கிறாங்க. சின்ன பையனை வச்சுட்டு எங்க கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே. எதுக்கும் போனை போட்டு பாப்போன்னு போன் எடுக்கிறாரு முத்து. ரோகிணியும் கிருஷ்ணியும் எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வர்றாங்க. கையில பேக்கோட ரோகிணி நின்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தவன கிருஷ் உள்ளர போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளர வந்துடுறாங்க. அம்மா இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னு ரோகிணி சொல்ல இவனுக்கு கறிமீன் செய்யணும்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வீக்கெண்ட்ல வரும்போது நானே உனக்காக வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னு ரோகிணி சொல்ல பேசாம வீட்டுக்குள்ளேயே ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்க வேண்டியது தானே வித்யா கிண்டல் பண்றாங்க. அப்ப ஈஸியா இருக்கும்ல அவங்க கேட்க என்ன ஜோக்கா அப்படின்னு ரோகிணி கடுப்படிக்கிறாங்க. பாட்டி என்னோட புக்கு பேக் எல்லாம் எங்க இருக்குன்னு கிரிஷ் கேக்குறாரு. உள்ளதாண்டா இருக்கு போய் எடுத்துக்க போன பாட்டி சொல்றாங்க. பாட்டியோட மொபைல் ரிங்காக யாருன்னு வாங்கி பாக்குறாங்க ரோகிணி. என்னது முத்துன்னு வருது எந்த முத்துன்னு ரோகிணி கோவமா கேட்க எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு முத்து தான் அது உன் குழந்தைன் தான் அப்படின்னு பாட்டி சொல்ல அவ எதுக்கு உனக்கு கால் பண்றா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ரோகிணி கேட்க அன்னைக்கு நான் உன் வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசவே இல்லடி. அவன் எதுக்கு ஃபோன் பண்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பேசாம எடுக்காம விட்டுருங்கங்கறாங்க வித்யா. அப்புறம் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அட்டன் பண்ணி நான் சொல்ற மாதிரி நீ அவன்கிட்ட பேசு அப்படின்னு ரோகிணி சொல்ல அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ரிங் போயிட்டே இருக்கு எடுக்கவே இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு முத்து நடந்துட்டு இருக்காரு. குடுன்னு போனை வாங்குற அவங்க அம்மா. ஹலோங்கிறாங்க. அம்மா அம்மா நான் முத்து பேசுறேன்னு சொல்ல தெரியுதுங்கிறாங்க அவங்க. இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையாம்மா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல அம்மா நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல என்னது என் வீட்டுக்கு வெளியேவான்னு இவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோகிணி வித்யா எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் அப்படின்னு ரோகிணி சொல்ல வித்யா வேகமா ஓடி போய் எட்டி பார்த்துட்டு வந்து இல்லங்கறாங்க. என்னப்பா சொல்ற நீன்னு அவங்க கேட்க ஆமாமா உங்க ஊருக்கு ஒரு சவாரிக்கு வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல அப்பாடான்னு கொஞ்சம் ரிலீவா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஆமா அப்படிங்கிறாங்க அவங்க. இல்லம்மா பக்கத்துலயும் கேட்டேன். அவங்க 2 நாளா நீங்க ஆள் இல்லன்னு சொன்னாங்க. எதுவும் பிரச்சனையாமா உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு முத்து கேட்க இல்லப்பா நாங்க இப்ப அங்க இல்ல. வேற ஊருக்கு வந்துட்டோங்கிறாங்க பாட்டி. வேற ஊருக்கா எந்த ஊருக்கு அப்படின்னு முத்து கேட்க என் பொண்ணு வேற ஊர்ல வீடு பார்த்து தங்க வச்சிட்டாப்பா. இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல எந்த ஊர்னு சொல்லுங்கம்மா நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு விடாம முத்து கேக்குறாரு. ரோகிணி வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டி ஜாட பண்ண இல்ல முத்து வேண்டாம் முத்து அது சரியா வராது அப்படின்னு பாட்டி சொல்ல என்னம்மா இப்படி சொல்றீங்க. நீங்க அன்னைக்கு பேசுன எதையுமே நாங்க பெருசா எடுத்துக்கலமா. ஏதோ கோவத்துல பேசிட்டீங்க எங்க அம்மா பேசுன மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். அம்மா நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்கம்மா. கிருஷ்ணையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் மீனாவும் வர்றோம்மா அப்படின்னு முத்து சொல்ல தவிப்போட ரோகிணிய பாக்குறாங்க அவங்க அம்மா. அவங்க கண்களாலேயே மிரட்ட எதுக்குப்பா அதெல்லாம் வேண்டாம். நாங்க இப்ப நல்லாதான் இருக்கோம் பாத்துக்க ஆளெல்லாம் இருக்காங்க. நீங்க எங்களை பத்தி கவலைப்பட வேணாம். அதே மாதிரி இனிமே போனும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் வேகமாவே சொல்ல என்னம்மா நீங்க ஏதாவது பிரச்சனையோன்னு ஒரு அக்கறையில தான் போன் பண்ணேன். இப்படி சொல்றீங்கன்னு முத்து கேட்க அந்த அக்கறை எல்லாம் தான் வேணான்னு சொல்றேன் முத்து. கிருஷ்ண மனசுலயும் தேவையில்லாத எண்ணத்தை நீங்க வளர்க்கவும் வேண்டாம்.
நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, இனிமே நம்ம பாத்துக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு. அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா நீங்க இப்படிலாம் பேசுறவங்களே இல்ல. வேற யாரோ சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மான்னு முத்து கேட்க, வேற வழி இல்லாம அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஒரு தடவ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். அப்படின்னு ஃபோன வெடுக்குன்னு கட் பண்ண, அம்மா சூப்பர்மான்னு கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க ரோகிணி. இப்பதான் நீ கரெக்ட்டா பேசியிருக்க. இது எனக்கு போதும். அப்படின்னு ரோகிணி சொல்ல, போடி பாவம் அந்த புள்ள. எங்களுக்கு என்னாச்சோன்ற அக்கறையில தானே கேட்டான். இப்படி பேச வச்சுட்டியேன்னு வருத்தப்படுறாங்க அவங்க அம்மா. அம்மா அவன அவ்ளோ திட்டியும் மறுபடியும் கால் பண்றான். இப்படி பேசலன்னா அவன் இங்கேயும் தேடி வந்துருவான். இனிமே அவன் கால் பண்ணா எடுக்காத. இனிமே அவன் தொல்லை இருக்காதுன்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க ரோகிணி. சரி கிருஷ கூட்டிட்டு அவன சீக்கிரம் ஸ்கூல் வரும் நம்ம போயிட்டு வந்துரலாம். அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு ரோகிணி உள்ளர போக சரிங்கிறாங்க அவங்க அம்மா. முத்து அங்கேயே நின்னுகிட்டு ஏன் இப்படி பேசுறாங்க? இவங்க அப்பெல்லாம் பேசுறவங்க இல்லையே. இது அவங்க இயல்பே இல்லையே. எதுவோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறவரு வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு. அண்ணாமலை ஒரு செக்யூரிட்டி கிட்ட வந்து ஆபீஸ் ரூமுக்கு எப்படி போகணும்னு கேட்க, நேரா போய் ரைட்ல திரும்புங்கங்கிறாரு அவரு. நேரா போய் ரைட்டுங்களான்னு கேட்க, ஆமாங்கிறாங்க அவரு. சரி தேங்க்ஸ்ன்னு சொல்ற அண்ணாமலை, பரசு நீ சொன்ன ஸ்கூலுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். முத்து வேணான்னு தான் சொன்னான். நான் பேசி எப்படியோ சமாளிச்சுட்டேன். அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். நானே ஏதாவது சம்பாதிச்சு அவனுக்கு குடுத்தேன்னா உதவியா இருக்கும்ல. சரி பரசு நான் ஆபீஸ்ல பேசிட்டு அப்புறம் உன்னைய கூப்பிடுறேன். வச்சிருட்டான்னு போன வச்சுட்டு ஆபீஸ் ரூமுக்குள்ள வந்துடுறாரு அண்ணாமலை. வணக்கம் சார் அண்ணாமலை சொல்ல, வணக்கம் சார் நீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. நான் தான் அண்ணாமலை பரசுவோட ஃப்ரெண்டுன்னு அண்ணாமலை சொல்ல, அந்த ஆபீஸ்ல அவருக்கு அவரு வாங்க உட்காருங்க பரசு சொல்லியிருந்தாரு. பரசு இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான் இருந்தாரு. அவரு எங்களுக்கு ரொம்ப வருஷ பழக்கம் அப்படின்னு அவரு சொல்ல, ஆமா சொன்னாருங்கிறாரு அண்ணாமலையும். அவரு இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா உங்க வேலை விஷயமா கேட்டிருந்தாரு. நீங்க ட்ரெயின் இன்ஜின் டிரைவரா இருந்தீங்கன்னு சொன்னாரு. அப்படின்னு அவரு சொல்ல, ஆமாங்க சார் 35 வருஷமா நாங்க வேலை பார்த்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரிட்டயர் ஆனேன். அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, பொதுவா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா வீட்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு அவரு கேட்க, எனக்கு 3 ஆம்பள பசங்க. எல்லாரும் இப்ப நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. நல்லாவும் பாத்துக்கிறாங்க. ஆனாலும் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்ல தூங்குறது எனக்கு பிடிக்கலங்க. உடம்புல தெம்பு இருக்கிற வரையிலும் உழைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தானே அண்ணாமலை சொல்றாரு. வெரி குட். இந்த வயசுலயும் வேலை பார்த்து சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். இங்க அக்கவுண்டன்ட் வேலைக்கு தான் பரசு உங்கள சொல்லியிருந்தாரு. நீங்க தினமும் வர்ற மாதிரி இருக்காது. வாரம் ஒரு முறை வந்து பாத்துக்கங்க. இந்த ஸ்கூலோட இன்னொரு பிரான்ச் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிரியேட் ஆகும். அப்ப நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கலாமேங்கிறாரு அவரு. சரிங்க சார்ன்னு அண்ணாமலை சொல்ல, இப்ப 2, 3 மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவ புதன்கிழமை வந்து பாத்துக்கிட்டா போதுங்கிறாரு அவரு. சார் நான் எப்பத்திலிருந்து ஜாயின் பண்ணணும்னு அண்ணாமலை கேட்க, 1 ஆர் 2 வீக்ஸ் ஆகும். நீங்க உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல குடுத்துருங்க. நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். அப்ப வாங்கங்கிறாரு அவரு. மத்தபடி மத்த டீடைல்ஸ் எல்லாம் மேனேஜர் சொல்லுவாங்க. சரியா? அப்படின்னு அவர் கேட்க, சரிங்க சார் நான் வரேன்னு எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை உள்ளர வந்த கேட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ நிக்குது. அதுல இருந்து கிறிஷ் ஹையா அப்படின்னு குதிச்சிட்டு உள்ளர ஓடி வர்றாரு. ஏய் கிறிஷ் நில்லு ஓடாதன்னு அம்மாவும் பொண்ணும் சொல்லிக்கிட்டே பின்னாடி வர்றாங்க. டேய் பாரு இவன அப்படின்னு அவங்க அம்மா வர ரோஹிணி ஓடி வந்து கிறிஷ புடிச்சுக்கிறாங்க. டேய் புது இடம் நிதானமா இருக்க வேணாமான்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்கப்பவே, அம்மா இதுதான் புது ஸ்கூலா அப்படின்னு ஆசையா கிறிஷ் கேட்க, உள்ளர இன்னும் சூப்பரா இருக்கும். டேய் உனக்கு புது ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஏய் நீ கிரிக்கெட் விளையாடுவில்ல இங்க கிரிக்கெட் கோச் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்ப நான் டெய்லி விளையாடலாமா அப்படின்னு கிறிஸ் கேட்க, ஸ்போர்ட்ஸ் டைம்ல மட்டும் விளையாடலாம். ஆனா ஸ்கூல் விட்டவன ஸ்கூல் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடணும் சரியா? அப்படின்னு ரோகிணி கேட்க, சரிம்மான்னு சந்தோஷமா ஓடுறாரு கிரிஷ். ஏன் கல்யாணி இவனை பாதியிலேயே இப்படி வேற ஸ்கூல்ல வந்து சேர்க்கிற? அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஊர்லன்னா அவன் கூட படிக்கிற பசங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அவன் இங்க தனியா என்ன பண்ணுவான்னு மறுபடியும் அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்ப என்ன மறுபடியும் ஊருக்கே போறேன்னு சொல்றியா? இங்க அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. நீ எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்காதம்மாங்கிற ரோகிணி. கிரிஷ் டேய் உனக்கு இந்த புது ஸ்கூல் பிடிச்சிருக்குல்லன்னு கேட்க, பிடிச்சிருக்குமா? எனக்கு உன் கூட இருக்கிறதும் பிடிக்கும் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, கேட்டியா? நீ தேவையில்லாம யோசிக்காத. புது ஸ்கூல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கும். அவனும் நல்லா படிப்பான். வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க 3 பேரும் நடக்க, சார் இதுல என்னோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க சார் அப்படின்னு அண்ணாமலை ஒருத்தர்கிட்ட கொடுக்க, கரஸ்பாண்டன்ட் எல்லாமே சொல்லியிருக்காரு. இந்த வாரத்துல ஆடிட்டர் வந்துருவாரு. அப்ப கால் பண்றோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நல்லது நான் வரேன்னு கிளம்புறாரு அண்ணாமலை. வெளியே வந்து ஒரு மரத்தடியில நின்னு போனை எடுத்து, நான் பேசிட்டேன் பரசு. அவங்க வேலைக்கு வந்து சேர்ந்துக்க சொல்றாங்க. 2 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு போனை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு நடக்கிறாரு. அவரு போற டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரோஹிணி அவங்க அம்மா கிரிஷ் 3 பேரும் வர்றாங்க. ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிட்டு வர, கல்யாணி ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்குமோன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு என்னமா கவலை? கிறிஷோட ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன்.
"நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க, கிரிஷ் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு. "கிரிஷ் நில்லு நில்லு" அப்படின்னு அவங்க சொல்ல, "அம்மா நான் போய் கிரவுண்ட பாக்குறேங்கிறாரு" கிரிஷ். "இதோ பாரு கிரிஷ், அங்க இங்கன்னு ஓடக்கூடாது. ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தனியா எங்கேயும் போகக்கூடாது. ஸ்கூல் முடிஞ்சதும் கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துரணும். சரியான்னு?" மறுபடியும் ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. "யாரு இவனா? ஊர்லயே ஸ்கூல் முடிஞ்சதும் விளையாடிட்டு தான் வருவேன்னு அடம் பிடிப்பான்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "இதோ பாரு அந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ணக்கூடாது. நல்லா படிக்கணும். சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது. பாட்டிக்கு பாவம் உடம்பு சரியில்லைல்ல. அவங்களுக்கு தொல்லையெல்லாம் குடுக்கக்கூடாது. சரியா?" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "அம்மா நான் உன் வீட்லயே வந்து இருக்கட்டுமா?" அப்படின்னு கிரிஷ் கேட்க திகைச்சு போற ரோகிணி அவங்க அம்மாவ பாக்குறாங்க. "இல்ல கிரிஷ், அது இப்ப முடியாதுன்னு" ரோகிணி சொல்ல, "அப்ப சண்டேவாவது நான் வரட்டுமா?" அப்படின்னு கிரிஷ் கேட்க, "இல்ல கிரிஷ், அம்மா டெய்லி வந்து உன்ன பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீயும் அம்மா கூட ஒரே வீட்ல இருக்கலாம். சரியான்னு?" கேட்க கிரிஷோட முகம் சுண்டி போயிடுது. "சரியா?" அப்படின்னு ரோகிணி அழுத்தி கேட்க, "சரிம்மாங்கிறாரு" கிரிஷ். "போ" அப்படின்னு ரோகிணி சொல்ல கிரிஷ் நடக்குறாரு. பின்னாடி இவங்க 2 பேரும் போறாங்க. நைட் ஆயிடுது. "மீனா, மீனான்னு" கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர்றாரு. "இங்க இருக்கேங்கங்கிறாங்க மீனா. அங்க ஹால்ல நின்னுட்டு இருந்த ரோகிணி அவசரமா என்ன பேச போறாங்கன்னு ஒட்டு கேட்க ஓடி வர்றாங்க. மீனான்னு முத்து கூப்பிட, "இருங்க கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சிரும். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கன்னு" சொல்ல, "மீனா முதல்ல நான் சொல்ல வர்றத கேளு. இன்னைக்கு கிரிஷோட ஊருக்கு ஒரு சவாரி வந்துச்சு. அதனால அங்க போனேன்னு சொல்லிட்டு திட்டுல உட்கார்றாரு முத்து. அப்படியே கிரிஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க வேண்டியதானேங்கிறாங்க மீனா. ரோகிணி வேக வேகமா வந்து ஃப்ரிட்ஜ் கிட்ட நின்னு ஒட்டு கேட்க ரெடி ஆயிடுறாங்க. அன்னைக்கு அவங்க நம்மள திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்மகிட்ட பேசவே இல்ல. கிரிஷ் பாட்டிக்கு உடம்பு சரியாயிருச்சான்னே தெரியலையேங்க அப்படின்னு மீனா சொல்ல, அந்த யோசனையில தான் நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்களோட வீடு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன். அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு தான் நாங்க நினைச்சோங்கிறாங்க அவங்க. இல்லங்க எங்க வீட்டுக்கு வரல, தெரியாதுன்னு சொன்னேன். வீடு பூட்டி இருக்குது, 2 நாளா இங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கலாம்லன்னு மீனா கேக்குறாங்க. அட நானும் ஃபோன் பண்ணேன் மீனா. உடம்பு சரியில்லையே என்னவோ ஏதோன்னு கால் பண்ணினேன் அப்படின்னு முத்து சொல்ல, எடுக்கலையான்னு வருத்தமா மீனா கேக்குறாங்க. எடுக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அட்டெண்ட் பண்ணாங்க. சாதாரணமா தான் பேசுனாங்க. அப்புறம் என்னன்னா, "நாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே தேடி வந்து தொந்தரவு பண்ணாத. இனிமே ஃபோன் கூட பண்ணாதன்னு" சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீனா. அப்படின்னு முத்து வருத்தமா சொல்ல, வெளிய நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இன்னும் அவங்க கோவமா தான் இருக்காங்களான்னு மீனா கேட்க, "ஆமா மீனா. ஆனா அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம கிருஷ் மேல பாசமா இருக்கிறோம். அவங்க மேலயும் அக்கறையா தானே இருக்கிறோம். அவங்க ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல." அப்படின்னு முத்து சொல்ல, "உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஏன் இப்படி கிருஷோட பாட்டி பேசுறாங்க, விலகி போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியலங்கன்னு" மீனா சொல்றாங்க. "எனக்கும் அதே சந்தேகம் தான் மீனா. நான் கூட அன்னைக்கே சொன்னேன்ல, கொலுவுல வந்து அன்னைக்கு அவங்க பேசுனாங்கல்ல, அது அவங்க குணமே கிடையாதுன்னு." அப்படின்னு முத்து சொல்லி, "எனக்கும் அதாங்க ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சாந்தமா பேசுறவங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போனப்ப கூட நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி மாறுனாங்கன்னு தான் புரியலங்கிறாங்க மீனா. நம்ம கிருஷ் கூட பழகுறது அவங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அவங்க 2 பேர் கூடயும் நாம பழகுறது வேற யாருக்காவது பிடிக்கலையான்னு தான் தெரியல." அப்படின்னு முத்து சொல்ல, வெளிய நிக்கிற ரோஹிணிக்கு ஷாக் அடிக்குது. "எனக்கு என்னமோ கிறிஷ் விஷயத்துல ஏதோ ரகசியம் இருக்குன்னு தான் தோணுது." அப்படின்னு முத்து சொல்ல, "ரகசியமான்னு?" கேக்குறாங்க மீனா. "ஆமா மீனா. கிறிஷ் கதையே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே தெரிய வந்துச்சு." அப்படின்னு முத்து சொல்ல, "கிறிஷோட விஷயத்துல என்னங்க ரகசியம் இருக்க போகுது?" அப்படின்னு மீனாவும் யோசனையா கேக்குறாங்க. "அவன்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டயோ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க." அப்படின்னு முத்து சொல்ல, வெளியே நிக்கிற ரோகிணிக்கு தவிப்பா இருக்கு. நாளைய ப்ரோமோவுல மீனா பூ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போற பக்கமெல்லாம் ஒருத்தன் நின்னு அவங்கள சைட் அடிச்சிட்டு இருக்கான். பயந்து போற மீனா வித்யா வீட்டுக்கு வர்றாங்க. அங்க, "இது முத்துவோட ஃபோன் தானே?" அப்படின்னு வித்யாவும் ரோஹிணி அந்த ஃபோன்ல இருக்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஓடி வர்ற மீனா, "வித்யா வித்யா, ஒருத்தன் என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான்" அப்படின்னு பயத்தோட சொல்லிக்கிட்டு உள்ளர வர்றாங்க. "உட்காருங்க மீனா, ரிலாக்ஸ் ஆயிட்டு போங்க" அப்படின்னு சொல்றப்பயே அவங்க கையில ஃபோன் இருக்கு. மீனாவ உட்கார வைக்கிற வித்யா, அந்த சோஃபாவோட சைடுலயே மொபைல வச்சுட்டு உள்ளர போறாங்க. ஐயையோ! முத்து ஃபோன மீனா பாத்துறக் கூடாதே! அப்படின்னு பயங்கர தவிப்போட ரோஹிணி நின்னுட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ்.